ஹலோ லவ்லி சோல்ஸ். நம்மளுடைய வளரும் பருவத்தில் நம்ம ஒரு கெயாட்டிக் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னம்னா, நிறைய பேர்த்துக்கு நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள் ஞாபகம் இருக்காது. அதாவது நம்மளுடைய வீடு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கேர் கிவர்ஸ் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் அந்த என்விரான்மெண்ட் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது எல்லாமே ஒரு மாதிரி கெயாட்டிக்காக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிரெயின் இந்த நம்மளுடைய நரம்பு மண்டலம் அதை த்ரெட்டனிங்காக எடுத்துக்கும், டேஞ்சர். பிகாஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்ம அழுகிறதா இருக்கட்டும், கவலைப்படுறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப சிரிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், இது எது பண்ணியிருந்தாலும் நம்மளை இதெல்லாம் பண்ணால் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்ந்துருக்குறோம். அப்படின்னா அடி கிடச்சிருக்கலாம், அதுக்காக திட்டு விழுந்திருக்கலாம், இந்த மாதிரி ஷேம் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம நரம்பு மண்டலம் அதை த்ரெட்டனிங்காக பார்க்கும். அப்போ நம்ம நம்மளுடைய எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில். அதர் ரீசன்ஸ் நம்ம எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நம்ம சப்ரெஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கேரிங், அதாவது ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷன், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஒரியிங், எப்போ பார் நம்மளை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையும் நம்ம சின்ன வயசில் நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது, அதை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு, அதனாலையும் சப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ரெஷன்ஸ் நம்ம பாடி ரிமெம்பர் பண்ணும். அதாவது த பாடி கீப்ஸ் அ ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததுன்னு நமக்கு நினைவு இல்லைனாலும் நம்ம பாடி தான். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வெளிப்படுத்துகிறாங்க, அழுகிறதா இருக்கட்டும், ரொம்ப கவலையாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும், ஆட்டிடியூட் காமிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த உணர்ச்சிகளை அந்த எமோஷன்ஸை தூண்டி விடும். தட் மீன்ஸ் யுவர் பாடி கீப்ஸ் அ ஸ்கோர். அப்போனா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒரு பிக் எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம அதை நம்ம பிரெயின் அமைக்கலாக தூண்டி விடப்படுது. உடனே அது டேஞ்சராக ஃபீல் பண்ணும், அன்சேஃபாக ஃபீல் பண்ணும். அப்போ இது ஷட் இட் டவுன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஓடும். அப்போ நம்ம குழந்தைங்கள அழுகாத, ஸ்டாப் க்ரையிங், இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம டீவேலிடேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் மட்டும் யூ ஆர் நாட் அலோன். அண்ட் த மூமெண்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது டேக் அ பாஸ், ப்ரீத். உங்கள் பாடியில் அந்த எமோஷன்ஸ் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் சேஃப். நான் சேஃபாக தான் இருக்கேன், இட்ஸ் ஓகே, நான் குழந்தை பழகுறேன், நான் பக்கத்தில் இருந்தால் போதும், ஐ எம் அலோவ் டு ஃபீல் திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை கூட நீங்கள் கோரெகுலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுடைய ஃபீலிங்ஸை மதிக்கிறோம், நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸை தொடங்குகிறோம்.